நண்பர்களே, இனிய காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்க பிரத்யேகமா கண்டு வருகிறோம். மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 29/12/2021 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மார்கழி மாதம் 14ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. திதி இன்று காலை 11:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:22 வரை சித்திரை, பின்பு இரவு 11:08 வரை சுவாதி, பின்பு விசாகம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய், தனுசில் சூரியன், மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் புதன், கும்பத்தில் குரு. நண்பர்களே, இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆழ்ந்து அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும். இன்னும் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்துள்ளார். மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார். சூரிய பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து கொண்டு நன்மைகளை தருகிறார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சனி பகவானுடன் சுக்கிரன் மற்றும் புதன் பகவான்கள் இணைந்து காணப்படுகிறார்கள். இத்தகைய சிறப்பான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு தேவைகள், வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவார்கள். இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் மனதில் நினைத்த தேவைகளை, உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கப்பெற்று தேவைகள் அனைத்தையும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய பெறுவீர்கள். இருந்தாலும் ஆலய வழிபாடு செல்வது இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு மிகவும் ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக அமையும். எனவே ஆலய வழிபாட்டை கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனநிலையை குழந்தையை போன்ற ஒரு இயல்பான நிலைக்கு போவீர்கள். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும். இன்றைய தினம் நீங்கள் நெருங்கிய நண்பர்கள் உதவியின் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் உள்ளது. மற்றும் சில தொழிலதிபர்கள் கான்டாக்ட் மூலமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் பண வருமானம் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் செய்யும் செயல்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை அளிக்கக்கூடியதாக அமையும். தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிந்தித்து செயல்படுவது மிகச்சிறந்த நல்ல ஒரு பலனை கூட்டி செல்லும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. வருமானங்கள் உயரும். கண்டிப்பாக உங்களது நிதி தேவைகள் பூர்த்தியாகும். உங்களது உடன் பிறந்தவர்கள், சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒற்றுமை இன்றைய தினம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுவது, கவனமாக செயல்படுவது அவசியம். இன்றைய தினம் மனதில் சிறு சிறு சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் நீங்கள் செய்யும் வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க சற்று நிதானத்துடன் யோசித்து செய்வது கண்டிப்பாக பலன் தரும். இன்றைய தினம் கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் இன்றைய தினம் காப்பாற்ற, எப்பாடுபட்டாவது காப்பாற்ற நீங்கள் முன்வருவீர்கள். அதை செய்து மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. எனவே கொடுத்த வாக்கை இன்றைய தினம் நீங்கள் நிச்சயம் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மற்றும் பழகியவர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு மேலும் மன நிம்மதியை, மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி தருவார்கள். இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். இன்றைய தினம் ஆடம்பரமான வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மனதில் டென்ஷன் மற்றும் பதற்றம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே ஆடம்பரமான வாழ்க்கை முறையை தவிர்த்திடுங்கள். சிம்பிளாக வாழ முயற்சி செய்யுங்கள். இன்றைய தினம் நீங்கள் இரவு வீட்டிற்கு தாமதமாக வருவது, அதிகம் செலவு செய்வது, இந்த 2 விஷயங்களையும் தவிர்ப்பது மிக மிக அவசியம். இன்றைய தினம் உங்களது மனதை வென்ற காதலருடன் நீங்கள் இரவு உணவை பகிர்ந்து கொள்வது, வெளிச்சத்தில் பணியை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதில் புதிய ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும். உங்களது அலுவலக வேலைகளும் இன்று உங்களுக்கு சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். உங்களது வேலையை உங்களது உயரதிகாரிகள் பாராட்டு தரக்கூடியதாக அமையும். இதனால் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் மேலும் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது வாழ்வில் நீங்கள் நிச்சயமாக சிறிது காலம் காத்திருந்த நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இன்றைய தினம் நடக்கும். அதற்காக இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த விஷயங்கள் நடப்பதால் மனமகிழ்ச்சியில் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களை மீண்டும் புகழ்ந்து உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய ஒரு நல்ல இல்வாழ்க்கை சூழ்நிலை உங்களுக்கு அமைய பெறுவதால் நல்ல ஒரு நெருக்கமான மற்றும் மகிழ்ச்சியான அமைதியான சூழ்நிலை உங்களது இல்வாழ்க்கையுடன் உங்களுக்கு அமையும்.
இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் சில்வர். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 1. இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனதில் சஞ்சலங்கள் ஏதாவது ஏற்பட்டால் கண்டிப்பாக அமைதியுடன் உட்கார்ந்து யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த மன மகிழ்ச்சியை தரும். நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் கொடுத்த வாக்கையை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் மீது அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று நிதானத்தில் செயல்படுவது மனதில் ஏற்படும் சஞ்சலங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை அமைத்து தரும். ஆலய வழிபாடு மனதிற்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுவீர்கள். இன்றைய தினம் நிதானம் உங்களுக்கு பிரதானமாக அமைய வேண்டும். உங்களது செயல்களில் நிதானத்தில் செயல்படுவது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை பெற்றுத்தரும். தேவையான உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மனதில் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. நிதானித்து சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக மிகச்சிறந்த வெற்றிகளை ஏற்படுத்த முடியும். உங்களது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தமான ஒரு நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது மனதில் எதிர்காலம் குறித்த சிந்தனைகளே அதிகரித்து காணப்படும். உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக நீண்ட நாட்களாக இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி பிணக்குகள் சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறுவதால் உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியாக உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டு மற்றும் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சற்று கவனமாக நிதானித்து செயல்படுவது மிக மிக அவசியம். நண்பர்களே, துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண்ணை நான் வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கலாம். அப்படி பார்த்துட்டு இருந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா முழுமையா மீண்டும் நம்ம வீடியோவை பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால லைக் பண்ணிக்கங்க. நீங்க புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நம்ம ராசி பலனை தெரிஞ்சுக்கட்டும். மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful day.